ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நன்னாள். இந்த பிறந்த நன்னாளை தமிழகம் முழுவதும் புரட்சி தலைவருடைய அன்பு தம்பிகள் சிறப்பாக புரட்சி தலைவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் திறமைகள் எல்லாம் எடுத்து சொல்லி சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் அனைவரும் புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ தொண்டர்கள் இயக்கமாக உருவாக்கினார். பின்பு அதை மக்கள் இயக்கமாக மாற்றி தமிழகத்தில் 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக தமிழக மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பது இன்றைக்கும் வரலாறாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட வரலாறை உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறுவினார். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை 234 தொகுதிகளும் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் மீண்டும் 6வது முறையாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் நலத்திட்டங்களை இதுவரை யாராலும் எந்த மாநிலமும் செயல்படுத்த முடியாத மக்கள் நலத்திட்டங்களையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதுதான், ஏழை எளிய மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதுதான். புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை தொடங்கினாரோ ஏழை எளிய மக்களுக்காக, அதை எதையதும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் நிரூபித்து காட்டி சாதனை படைத்தார்கள் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் அனைத்து மக்களும் வெகுவாக பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையை அனைத்து கழக உடன்பிறப்புகளும் தலைவர் மாண்புமிகு அம்மாவர் மீது பாசம் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களும் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அனைவருடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதனையும், புரட்சி தலைவர் அவர்கள் பிறந்த இந்த நன்னாளில் புரட்சி தலைவருடைய சக்தியில் மாண்புமிகு அம்மா அவர்கள் சக்தியில் அனைவரும் இணைந்து வர இருக்கின்ற தேர்தலை நாம் எதிர்நோக்கினால் நம்மளை வெல்ல யாராலும் முடியாது என்ற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது என்பதனை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்து அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இடைத்தேர்தல்களில் அதிமுக புறக்கணிக்கிறது, அது எப்படி பார்க்குறீங்க? இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சிருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க? உண்மையான எதிர்க்கட்சி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் தான் என்பதனை இன்றைக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இந்த குழு ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை தினந்தோறும் அரசினுடைய மெத்தன போக்கு, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது, அன்றாடம் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், இவைகள் அனைத்தையும் மக்களுடைய மன்றத்திற்கு கொண்டு செல்கின்ற பணியில் நாங்கள் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் உண்மையான எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சி நாங்கள் தான் என்பதையும் இந்த நல்லெண்ணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாம் சட்டமன்றத்தில் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுடைய கோரிக்கைகளை வலுவாக எடுத்து வைக்கிறாரா இல்லை. அவருடைய பாடி லாங்குவேஜெலாம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே எங்கும் இல்லாத கூட்டணியாக ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நாட்டு மக்களுடைய வாக்காக பேச்சாக அனைத்து மன்றங்களிலும் சென்று கொண்டிருக்கிறது என்பதையும், ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து ஹலோ ஹலோ சுகமா என்று கேட்கிறார். ஆமாம் நீங்களும் நலமா என்று அவர் சொல்லுகிறார். இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது சட்டமன்ற நிகழ்ச்சி. அடுத்தபடியாக சுற்றுப்பயணம் எப்போ சார் மேற்கொள்றீங்க? நாங்கள் தொடர்ந்து இணைப்புக்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலேயே பிரிந்த சக்திகள் இணையக்கூடாது என்ற சொல்லுகின்ற ஒரே நபர் யார் சொல்லுவாங்க? அப்போ சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. அவர் தாங்க. இதை நாட்டு மக்களும் தொண்டர்களும் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களே சொல்லியிருக்கீங்க, நீங்களே மக்களுடைய வாய்ஸாக குரலாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றியை வணக்கத்தை. நாங்கள் இணைய வேண்டும் இணைய என்று தான் கூக்குரல் கொடுத்து கொடுக்கிறோம். அவர்கள் இணைய முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த முடிவுக்கு நாங்கள் வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.